ஐயோ பார் என்ன போய் பிஜேபின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நான் தனியாக தான் நிற்பேன்னு நீங்கள் நிற்கணும். அதுக்கு கோவன் மாதிரி ஆட்களுக்கு 2 புறையை தூக்கி போட்டவன ஒரு பாட்டோட வருவாங்க. அதுக்கு தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம். நீ அதை பார்த்தியா இல்லையான்னு தெரியல. ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயசிலே உல்லாசம்னு பாட்டு போட்டவங்க. இன்னைக்கு புறையை தூக்கி போட்ட உடனே யார் யாரை கடிக்கணுமோ போய் கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அந்த வெறிநாய்களின் கடிக்க ஆளாக்கி கொண்டு இருக்கிறார். இன்னொரு பைத்தியத்தை ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க. விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்கூடாது. ஏன் பைத்தியம்னு சொல்கிறேன்னு தெரியுதா உனக்கு? இப்படி எவனாவது போய் ப்ரெஸ் மீட் கொடுப்பானா? விஜய் ரசிகா இருந்தேன்னா எவனுக்கு லவ் பண்ணாதீங்க. ஏன் பைத்தியம் சொல்றேன்னு தெரியுதா? அது கலாச்சார சீர்கேடாம். எப்படியா கலாச்சார சீர்கேடு? அதாவது ஒரு அம்மா சொல்லுது எனக்கு என் கணவரோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, அது அவங்க கணவர் ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுக்கிறாரு. அது ஒரு கலாச்சார சீர்கேடு. இப்படியான தற்குறிகள். அது அவங்க கணவர் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக உன்னை நியமிச்சிருக்காங்களா? அரசாங்கம் நியமித்த கலாச்சார பாதுகாவலரை ஏன் பைத்தியம் சொல்றேன்னு தெரியுதா? இது மாதிரி பைத்தியங்களெல்லாம் இறக்கி விடுறாங்க. அப்புறம் இந்த சோன் பப்படி வியாபாரியும் அந்த இது போன சேனலில் உட்காந்துக்கிட்டு உலக அரசியலோடு இதை ஒப்பிட்டு பேசுவார்கள். எல்லாமே நீங்கள் நரேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலை விட்டு ஓடணும். சரி, ஒருவேளை இல்லைப்பா நீ அரசியல் விட்டுலாம் போகக்கூடாது வான்னு சொல்லிட்டு இங்கே பிஜேபியில் கரம் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அந்த நேரத்தில் ஐயோ அந்த உதவி எனக்கு வேண்டாம் என்று தனிமைப்பட்டு போய் நிற்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் அத்தனை பேரின் நோக்கம்.